வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முழுமையான வளர்ச்சியே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிர், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரத்தை நோக்கமாக கொண்டு அரசு செயலாற்றுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஸ்பேடெக்ஸ் விண்வெளி இணைவு திட்டத்தின் 2வது கட்ட பரிசோதனைகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக கத்தோலிக்க சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று வாட்டிகனில் காலமானார். தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நடப்பு நிதியாண்டில் 21,905 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் முழுமையான வளர்ச்சியே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் 17வது குடிமைப் பணிகள் தின விழாவின் ஒரு பகுதியாக குடிமைப் பணி அதிகாரிகளிடையே இன்று உரையாற்றிய பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த இந்தியா படிப்படியான வளர்ச்சிகளை முன்னெடுத்து சென்றதாக குறிப்பிட்டார். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் விநியோகம் தொடங்கி அனைவருக்கும் தரமான கல்வி, தொழில் முனைவோருக்கு ஏற்ற நிதி உதவி, அனைத்து கிராமங்களுக்கும் மின்னணு பொருளாதார பயன்கள் போன்றவை செயல்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் அடுத்த 1000 ஆண்டு காலங்களுக்கான எதிர்கால வடிவமைப்பிற்கு வழிகோலும் வகையில் வலுவான கொள்கைகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள், விவசாயிகள், பெண்களின் வளர்ச்சிக்கான விருப்பங்களை பூர்த்தி செய்ய துரித செயலாக்கத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்து ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்துவதே நல்லாட்சிக்கு அளவுகோலாக உள்ளது என்றும் அவர் எடுத்துரைத்தார். ஆளுமை, வெளிப்படைத்தன்மை, படைப்பாற்றல் திறன் ஆகியவற்றின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டில் குடிமைப் பணி தின கொண்டாட்டங்கள் முக்கியத்துவம் பெறுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். முன்னதாக சிறந்த குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு பிரதமர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று மாலை புதுடெல்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். சென்ற பிப்ரவரி மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது வெளியிடப்பட்ட இந்திய அமெரிக்க கூட்டறிக்கையின் செயலாக்கம் தொடர்பாக இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என தெரிகிறது. பரஸ்பரம் நலம் சார்ந்த பிராந்திய, சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆராய உள்ளனர். மனிதவளம், ஜனநாயக நெறிமுறைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் விரிவான பங்களிப்பை வழங்கி வரும் நிலையில் இரு தலைவர்களிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்ட ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளுக்கு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரத இலக்கின் கீழ் மகளிர், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் மத்திய அரசு செயலாற்றி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், சூரிய சக்தி திட்டங்களுக்கு இந்தியா முன்னுரிமை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். படைப்பாற்றல் திறன் மற்றும் மின்னணு பொது கட்டமைப்பு திட்டங்களுக்கும் இந்தியா தனி கவனம் செலுத்துவதாக அவர் எடுத்துரைத்தார். நிலையான வளர்ச்சியுடன் இந்தியா வேகமான பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் விண்வெளி திட்டத்தின் கீழ் 2வது கட்ட விண்கலன் ஒருங்கிணைப்பு டாக்கிங் பரிசோதனை இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இது தொடர்பான பரிசோதனைகள் அடுத்த 2 வாரங்களில் தொடங்கப்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இந்த இயக்கத்தின் பரிசோதனை முறைகளை பகிர்ந்துள்ள அமைச்சர், சென்ற ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி PSLV C-60 செயல் திட்டம் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து கடந்த ஜனவரி 16ஆம் தேதி செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு முதல் முறையாக நடைபெற்றதாகவும் சென்ற மாதம் 13ஆம் தேதி அவை பிரிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் இன்று வாட்டிகனில் காலமானார். இன்று காலை மணி 7:35க்கு அவர் காலமானதாக வாட்டிகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அன்னாருக்கு வயது 88. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நடப்பு நிதியாண்டில் 21,905 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், இது சென்ற நிதியாண்டை விட 1,707 கோடி ரூபாய் அதிகம் என்றார். மாநிலத்தில் மருத்துவத்துறைக்கான இந்நிதி முதலீடு மருத்துவ அமைப்பை வலுப்படுத்துவதில் உள்ள மாநில அரசின் அர்ப்பணிப்பை உறுதி செய்வதாக அமைச்சர் கூறினார். திருவண்ணாமலை, திருநெல்வேலி, தர்மபுரி, மதுரை, வேலூர், நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும்
எழும்பூர், சென்னை, பெரம்பலூர் மாவட்ட மருத்துவமனைகளிலும் ஊட்டச்சத்து மறுவாழ்வு மையங்களை அரசு ஏற்படுத்தியுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தேவைப்படும் இடங்களில் குடிநீர் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், நாங்குநேரி தொகுதியில் மூலைக்காரப்பட்டியில் இந்த ஆண்டே பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்றார். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அமைச்சர் திரு KN நேரு, திருச்சி மாநகராட்சி 10வது வார்டில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுவதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இப்பகுதியில் கோவில் திருவிழா தற்போது நடைபெற்று வருவதாகவும் அங்கு வரும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் விநியோகிக்கும் நீர்மோர் மற்றும் குளிர்பானத்தினால் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அவை பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். அதேபோல் குடிநீரும் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். இச்சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக கூறுவது முற்றிலும் தவறான செய்தி என்று குறிப்பிட்ட அவர், 4 வயது குழந்தை உயிரிழந்ததற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றார். குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதாள சாக்கடை தோண்டும் போது உயிரிழப்பு நேரிட்டால் ஒப்பந்ததாரர், மாநகராட்சி மற்றும் அரசு மூலம் உரிய நிதி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடங்களை நிரப்ப தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு S. ரகுபதி தெரிவித்துள்ளார். பல்லாவரம் தொகுதி திருநீர்மலை அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் பணியாளர்களுக்கான 12 குடியிருப்புகள் அடுத்த மாதம் திறந்து வைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். 61வது திவ்ய தேசம் 2,60,00,000 ரூபாய் செலவில் 12 அரசியல் குடியிருப்பு கட்டப்பட்டு வருகின்றது. 92% பணிகள் நிறைவேற்றிருக்கின்றது. 186 கோடி ரூபாய் செலவில் சுமார் 586 அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதில் 42 குடியிருப்புகள் அர்ச்சகர்களிடம் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 19,60,00,000 ரூபாய் செலவில் ரோப்கார் அமைப்பதற்கு அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் ஒப்புதல் கிடைத்துவிடும். கன்னியாகுமரியில் 5 நாள் பராமரிப்பு பணிகளுக்கு பின்னர் கண்ணாடி இழைப்பாலம் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் பராமரிப்பு பணியால் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் பாலத்தில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. சனிக்கிழமை முதல் சுற்றுலா பயணிகள் பாலத்தில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதனால் படகு இல்லத்திலிருந்து விவேகானந்தர் பாறை வரை சென்ற சுற்றுலா பயணிகள் கண்ணாடி இலைப்பாலம் வழியாக நடந்து சென்று திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டனர். பள்ளிகளுக்கு விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சிறை கைதிகளுக்கான தனி சிகிச்சை பிரிவு கட்டடத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை அருகே மியாவாக்கி குறுங்காடுகளை உருவாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாமக்கல், திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா கூறியுள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை ஒட்டி வரும் 12ஆம் தேதி இம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முழுமையான வளர்ச்சியே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிர், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரத்தை நோக்கமாக கொண்டு அரசு செயலாற்றுவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஸ்பேடெக்ஸ் விண்வெளி இணைவு திட்டத்தின் 2வது கட்ட பரிசோதனைகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக கத்தோலிக்க சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று வாட்டிகனில் காலமானார். தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நடப்பு நிதியாண்டில் 21,905 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.